அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தாயினுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنه هو الحق وأبقى. அளவில்லா அருளாளனும் நிகரில்லா பேரன்படையோனும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்திற்கெல்லாம் அருள் கொடையாக வந்த அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம நபித்தோழர்களான சஹாபா பெருமக்களின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை புரிந்து, இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் ஒன்று குழம்பி அமர்ந்திருக்கின்றோம். நம் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை புரிந்து, கண்ணியம் வாய்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தை பொறுத்தவரை ஆன்மீகவாதிகள் என்று சொன்னால் அவர்களை எப்படி இந்த சமூகம் பார்க்கிறது என்று பார்க்கிற போது அவர்கள் குளிக்கக்கூடாது, அவர்கள் தலைவாறுதல் கூடாது, காலில் செருப்பணிதல் கூடாது, சிரிக்கக்கூடாது, பல்லு விளக்கக்கூடாது. இப்படித்தான் இந்த உலகத்தில ஆன்மீகவாதிகளாக பிரதிபலிப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த உலகத்தில் ஆன்மீகவாதி என்று யாரையெல்லாம் சொல்றாங்களோ அவங்களாம் இப்படித்தான் காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதற்கு நேர்மாறாக இஸ்லாம் சொல்கிறது. ஒரு ஆன்மீகவாதி இஸ்லாத்தை பின்பற்றுகிறவராக இருந்தால் அவர் குளிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், காலில் செருப்பணிய வேண்டும், அவர் பல் விளக்க வேண்டும், நல்லா தலையை சீவிக்கொள்ள வேண்டும், அவர் அழகான ஆடைகளை உடுத்திக் கொள்ள வேண்டும், நல்ல புன்னகை பொறுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு சொன்னா இந்த மாதிரியான பண்புகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. உலகத்தை பொறுத்தவரை இன்றைய சமூகத்துல சிரிப்பு என்பது மிக குறைந்து விட்ட ஒரு காலம். யாரை பார்த்தாலும் ஒரு சோகத்தோடு முகம் வாடி அவர்கள் முகங்களிலே சிரிப்பில்லாதவர்களாக நாம் பார்க்கப்படுகின்றோம்.
எப்ப பார்த்தாலும் ஒரு சோகத்தோடையே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆனா இஸ்லாமிய மார்க்கம் இந்த சிரிப்பை என்பது வலியுறுத்தி சொல்கிறது. சிரிப்பை பொறுத்தவரை, புன்னகை பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கு மிக அவசியமான ஒன்று என்று இஸ்லாம் சொல்கிறது. சில கவிஞர்கள் கூட சொல்லுவாங்க, சிரிக்க தெரியாத மனிதன் மிருகம் என்று சொல்வார்கள். சிரிப்புக்கு தான், மிருகத்துக்கு தான் சிரிக்க தெரியாது. ஆனா மனிதனா இருக்கிறவங்க சிரிக்கணும். அப்ப சிரிக்கக்கூடியவர்கள் தான் மனிதர்களாக இருப்பாங்க. சிரிக்காதவர்கள் மிருகத்தோடைய ஒப்பிட்டு அந்த கவிஞர் சொல்லுகிறான், சிரிக்க தெரியாதவன் மிருகத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறான். அப்ப சிரிப்பு என்பது இந்த மனித சமூகத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக மாறி இருக்கிறது. பல நோய்கள், பல மன அழுத்தங்கள் எதனால ஏற்படுகிறது என்று சொன்னா, வாய் விட்டு சிரிக்காதனால ஏற்படுகிற ஒரு பாதிப்பு என்று சொல்கிறார்கள். இந்த சிரிப்பை இன்றைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா சிரிப்புக்குன்னே ஒரு நாளை வச்சிருக்கிறோம். சிரிக்கிறதுக்குன்னே ஒரு நாள், ஜனவரி 10ஆம் நாளை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா உலகம் சிரிக்கும் நாள் என்று வைத்திருக்கிறாங்க. 1998 சிரிப்பதற்கென்றே ஒரு நாளை என்ன செய்யறாங்க, தேர்வு செய்யறாங்க. மதன் கட்டாரியா என்ற ஒருவருடைய தலைமையில ஒரு குழு அமைத்து வருஷத்துல ஒரு தடவையாவது நீங்க சிரிங்க அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா சிரிப்பு தினம் என்று சொல்லி ஜனவரி 10 என்ன செய்யறாங்க, போடிட்டு காட்டுறாங்க. அன்றைய நாள் நீங்க சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இது 65 நாடுகளில் இந்த அமைப்பு பரவி கிடக்கிறது. 6000 கிளைகளை கொண்ட இந்த அமைப்பு உலகத்துல பரவி இருக்குது. எதுக்கு தெரியுமா? சிரிக்கிறதுக்காக. ஆனா மனிதனுக்கு இயற்கையாக இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளில் என்னன்னு சொன்னா சிரிக்கணும். சிரிப்பு என்பது ஒரு சுன்னத்து, ஒரு வழிமுறை, ஒரு ஃபர்ல். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் சகோதரனை நீ பார்க்கும் போது புன்னகையோடு சிரித்து அவருக்கு சலாம் சொல், அது ஒரு நற்செயல் என்று சொன்னார்கள். இவன் 1998 தான் சிரிக்கிறதுக்கு ஒரு நாளை ஏற்படுத்துறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சிரிக்க சொல்லி அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறாங்க. சிரிக்கிறதுங்கிறதே ஒரு நல்ல அமல். ஒருத்தர் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற வித்தியாசம் இருக்கு. சிரித்து நீங்கள் சலாம் சொன்னால் அது உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை தருகிறது. ஒன்று சலாம் சொன்னதற்கான நன்மை, இன்னொன்று சிரித்ததற்கான நன்மை. தர்மமாக, நற்செயலாக அது ஆக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சிரிப்பை தருகிறான். அழகையும் அல்லாஹ் தான் தர்றான், சிரிப்பையும் அல்லாஹ் தான் தர்றான். மனிதனுக்கு எப்ப சிரிப்பு வரும்? சந்தோஷமா இருக்கும்போது, குடும்பத்துல சந்தோஷமா இருக்கும்போது அவன் அறியாமையே சிரிப்பு வரும். ஏதாவது சிரிச்சே பேசுவாங்க. கொஞ்சம் வீட்டுல கஷ்டம், கொஞ்சம் ஏதோ இழப்புகள் ஏற்பட்டதுன்னு சொன்னா அவன் துக்கம் வரும், அது சிரிக்க மாட்டான், அது அழுகை வரும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சிரிப்பையும் இந்த அழுகையும் குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் பேசுகிறார். அல்லாஹ் தஆலா 53வது அத்தியாயத்துடைய 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்தான் அழுக வைக்கிறான், அல்லாஹ்தான் உங்களை சிரிக்க வைக்கிறான். அப்ப சிரிப்புங்கிறது யார்கிட்ட வருது? அல்லாஹ்ட்ட இருந்து வருது. சிரிப்பு என்பது ரப்பிட்ட இருந்து வர்றதுனால அது என்னவா இருக்குது? அல்லாஹ் சிரிக்க சொல்லுகிறான், நம்மளை மகிழ சொல்லுகிறான், நம்முடைய அந்த சிரிப்பை வெளிப்படுத்த சொல்லுகிறான் என்பது இந்த வசனத்தில் நமக்கு என்ன செய்யுது? விளங்குது. அடுத்தது நீங்க பாருங்க, சிரிப்பில் பல வகை சிரிப்புகள் உண்டு. ஆணவ சிரிப்பு இருக்குது, அதிகார சிரிப்பு இருக்குது, நக்கலான சிரிப்புகள் இருக்குது, ஒருத்தர் கேவலமா பார்த்து சிரிக்கிறது இருக்குது. நீயெல்லாம் அப்படிமா, நீயெல்லாம் என்கிட்ட பேசுறியாடா அப்படி, அந்த மாதிரி ஆணவ சிரிப்பு, அகங்கார சிரிப்பு, கேவலமான சிரிப்பு, வசதியானவங்க ஒரு சிரிப்பு, வசதி இல்லாதவங்க ஒரு சிரிப்பு, இப்படி சிரிப்புகளில் பல வகையான சிரிப்புகள் இருக்குது. அதே மாதிரி பொய் பேசி சிரிக்க வைப்பது அப்படி ஒண்ணு இருக்கு. சிரிக்க வைக்கிறதுக்கு வேண்டிய என்ன செய்வான்? இட்டு கட்டி பேசுவான். இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி அவன் என்ன செய்வாங்க? பேச வைப்பாங்க. இந்த மாதிரி சிரிப்புகள் எல்லாம் இஸ்லாம் இருக்குது. இந்த ஆணவமா சிரிக்கிறது,
அகங்காரமா சிரிக்கிறது, தேவையில்லாம சிரிக்கிறது, நக்கலா சிரிக்கிறது, கேவலமா சிரிக்கிறது, பொய் சொல்லி சிரிக்க வைப்பது, இதையெல்லாம் இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா அது இஸ்லாம் கூடாதுன்னு சொல்றது. அதை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 9வது அத்தியாயத்துடைய 82வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் செய்து கொண்டிருந்ததற்காக அதிகமா அழுங்க. நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் நமக்கு தெரியல, நம்ம மறுமையில வெற்றியா தோல்வியா நமக்கு தெரியல, அதை கொஞ்சம் நீங்க அழுங்க அப்படி அல்லாஹ் சொல்லிட்டு கலீலா, அதிகமா சிரிக்காதீங்க. அதிகமா சிரிக்காதுன்னு அர்த்தம் சும்மா ஆணவம் அப்படியே பெருமையால சிரிக்காதீங்க. சிரிங்க, சுண்ணத்து, அது வேணும். ஆணவத்தோடு அதிகாரத்தோடு திமிரோடு கேவலமாக அடுத்த எள்ளி நகையாடக்கூடிய வண்ணத்தில நீங்கள் சிரிக்காதீர்கள் என்பதால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 89வது அத்தியாயத்துடைய 82வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசிட்டு வர்றான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 27வது அத்தியாயத்துடைய 18வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். அது என்ன படிப்பனை இருக்கு தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு படையில போயிட்டு இருக்கிறாங்க. அவர் பெரிய அரசன், அவருடைய வரலாறுலாம் இன்னைக்கு பேசப்படுது. அந்த அரசன் என்ன செய்யறாருன்னா ஒரு படையோடு போயிட்டு இருக்காரு. போகும்போது ஒரு எறும்பு புற்று வருகிறது. அந்த எறும்பு புற்று பக்கம் போகும்போது அந்த எறும்பினுடைய தலைவர், அந்த எறும்புக்குள்ள ஒரு தலைவர் இருக்கிறாங்க. அந்த எறும்புடைய தலைவர் எறும்புகிட்ட பேசுது, எறும்புகளே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய படை வருது, அவங்க நம்ம இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு தெரியாத எறும்பு, நமக்கு தெரியாது, அவங்க வரும்போது அவருடைய படைகள் எல்லாம் நம்ம மிதிச்சு சாக வச்சிருவாங்க, மகுத்தாக்க வச்சிருவாங்க, அதெல்லாம் நீங்க போய் உங்களுடைய புற்றுக்களை ஒளிந்து கொள்ளுங்கள், அவங்க படை போனதுக்கு பின்னாடி வெளியே வாங்கிற மாதிரி அது பேசுது. இதை பார்த்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்னகை பொறுத்தார்கள். அல்ல அப்படி சொல்றான். அந்த எறும்பு பேசுறத பார்த்துட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, அப்படி புன்னகையோட, ஹாதா மின் ஃபலுலி ரப்பி, இது என் இறைவன் எனக்கு கொடுத்த அருள் கொடை, அந்த புன்னகையோட சிரிப்போட எனக்கு இறைவன் கொடுத்த அருள் கொடை என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசியது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்படி திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் நமக்கு இந்த சிரிப்பை வலியுறுத்தி அல்லாஹ் சொல்றான். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சிரிச்சிருக்கிறாங்க. சிரிப்புங்கிறது சுன்னத்து. எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சிரிப்பு இருந்தது அப்படின்னு நீங்க வரலாற்றில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ரொம்ப வாயை பொளந்து சிரிக்க மாட்டாங்க. சில பேர் சிரிச்சா வச்சுக்கோங்க அந்த பூலோகமே வாய்க்குள்ள தெரியும், அந்த மாதிரி சிரிப்பாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சிரிக்கல. இரண்டே விதத்தில் ரசூலுல்லாஹ் சிரிச்சிருக்கிறாங்க. இரண்டே விதத்துலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிருக்கிறாங்க. எப்படி? புன்னகை பொறுப்பார்கள். எப்படின்னா கடவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு ரசூலுல்லாஹ் சிரிச்சிருக்கிறாங்க. வாயை பொழக்காம இந்த சிரிச்ச ரசூலுல்லாஹ் குழி விழுகும், அப்படியே கடவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிருக்கிறாங்க. அதிகமான சிரிப்பு ரசூலுல்லாஹ் எப்படி இருந்துச்சு சொன்னா புன்முறுவல் கூறுவார்கள். அப்படி சிரிக்கிறதும் தெரியாது, சிரிக்கிறதும் தெரியும், ரெண்டுக்கு நடுமத்தியில அப்படி என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் கூறுவார்கள். அப்படி பார்க்கும்போது சிரிப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிம்பாங்க. அந்த சிரிப்பு ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் பேசுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்கும் போதெல்லாம், ரசூலுல்லாஹ்வை பார்க்கும் போதெல்லாம் புன்முறுவலோடு சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படி பார்க்கும்போது வாங்க நல்லா இருக்கிறீங்களா குடும்பத்தில், அப்படியே ரசூலுல்லாஹ் சிரித்துக் கொண்டே கேட்பார்கள். இந்த சிரிப்பை நம்ம நீங்க தொலைச்சிருக்கிறோம், வாழ்க்கையில சிரிப்பை நம்ம தொலைச்சிட்டோம். யாரு எல்லாத்தோடைய முகத்தையும் பாருங்க, என்னத்து இழந்த மாதிரி நம்ம இருக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த இழந்த மாதிரி இருப்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சிரிங்கள், அது சுன்னத்து, நபிமொழி, நபி வழி. அது சிரிப்பது என்பது ஒரு அல்லாஹ் கொடுத்தக்கூடிய அருள்படை. மிருகங்களுக்கு தான் சிரிக்க தெரியாது. மிருகம் எதையும் சிரிச்சு நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஏதாவது டிஸ்கவரி சேனல்ல நீங்க பாருங்க, ஏதாவது மிருகம் அப்படி அழகா சிரிச்சு அப்படி போஸ்ட் கொடுத்து நீங்க பார்த்திருக்கிறீங்களா? கிடைக்காது. எவ்வளவு பெரிய பகையாளனாக இருந்தாலும் சிரிப்பு நண்பனாக மாற்றி விடுங்க. ஒரு பகையாளனா இருக்கிறான், நல்லா இருக்கீங்களா, அவன்கிட்ட வாடா நான் சொல்ல மாட்டேன்னு போவானா? சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு, அப்படி மாறுவான். அந்த பகையை மாற்றுகிற ஒரு பண்பு எதுல இருக்குது? இந்த புன்னகையில இருக்கு. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையில சிரிச்சிருக்கிறாங்க. சிரிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு ஆளை வச்சிருந்தாங்க, ஒரு சகாபி. அவர் என்ன செய்வார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் வருவாங்க, அவர் வந்துட்டாலே சபை கலகலப்பாயிரும்.
சில பேர் வந்துட்டா சபை சோகமா மாறிடும். அந்த சகாபி வந்தா என்ன செய்வாங்க, அந்த சபையை கலகலப்பா மாறிவிடும். அது சில பேருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள் கொடை. எல்லாத்துக்கும் அந்த அருள் கொடை கிடைக்காது. சில பேர் பாருங்க, ஒரு மசூரா நடக்கும் அல்லது சபை நடக்கும், அங்க வந்து உட்கார்ந்தாருன்னா போதும், அப்படியே சபையே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு ஜோக்கு, அப்படி நகைச்சுவையா. நகைச்சுவையில் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒன்றுங்க. ரசூலுல்லாஹ் நகைச்சுவை பேசி இருக்கிறாங்க. என்னமோ நகைச்சுவை பேசுவது ஆன்மீகத்துக்கு எதிரானது. நாங்க ஒரு டூர் போயிட்டு வந்தோம். அல்லாஹ் என்ன சொல்றான், அருளி ஆயாத்தில் மூக்கினீன், அல்லாஹ்வுடைய அருள்படைகள் அப்படி பரவி போய் பாருங்க நல்லா சொல்றான். சுன்னத்து, டூர் போறது ஒரு சுன்னத்துங்க. அது வந்து ஒரு வழிமுறை, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. அல்லாஹ் எப்படி இந்த வானத்தை படைச்சிருக்கிறான், எப்படி இந்த சூரியனை படைச்சிருக்கான், எப்படி தண்ணீரை படைச்சிருக்கிறான், எப்படி மரமட்டைகளை படைச்சிருக்கிறான் அப்படிலாம் போய் பார்க்கிறோம்ல. இது வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற ஒரு சுன்னத். அருளி ஆயாத்தில் மூக்கினீன், நீங்க டூர் போய் அல்லாஹ்வுடைய அருள்படைகள்லாம் பாருங்கப்பான்னு அல்லாஹ் சொல்றான்ல. அப்படி டூர் போயிட்டு வந்தா, பாய் இந்த டூர்லாம் போயிட்டு வந்தீங்களாட்டு இருக்கு, என்ன டூர் போறது ஹராமா கேட்கறத பாருங்க. டூர் போயிட்டாலே நம்மளாம் அந்த பேச்சாளர்கள், ஆன்மீகவாதிகள், மார்க்கத்தை பேசுறோம், டூர் போகக்கூடாது, சிரிக்க கூடாது, அவரு நகைச்சுவை பேசிடக்கூடாது. உடனே என்ன செஞ்சிருவாங்க, அது ஒரு விவகாரமா பேசுவாங்க. அப்படி ஒரு நோய் நம்ம சமூகத்துல இருக்குது. அப்படி ஒரு நோய் என்ன இருக்குது நம்ம சமூகத்துல இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான், நீ போய் டூர் போய் பாரு, அல்லாஹ்வோட அத்தாட்சியை பாரு, ஆய்வு செய்யி, அல்லாஹ் எப்படி இந்த மலையை படைச்சிருக்கிறான், பூமி எப்படி அசையாம இருக்குது, காற்று மண்டலங்கள் எல்லாம் எப்படி படைச்சிருக்கான், போய் பாருப்பா நல்லா சொல்றான். நம்மளால என்ன ஊர்லாம் போறீங்க, சிரிக்கிறீங்க, நல்ல சட்டெல்லாம் போட்டிகளாட்டு இருக்குது பாய். எப்படி ஒரு நினைப்பு பாருங்க. அதாவது இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே கிழிஞ்சு சட்டை போட்டுக்கணுமா, கிழிஞ்சு சட்டை போட முடியும், தலையே வாரி அப்படியே தலையை சிவாம இருக்கணுமா? எவ்வளவு பேரு கேவலமான ஒரு புத்தியை இன்னைக்கு சமூகத்தில் வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய சபைகளிலே சிரிக்கக்கூடியவர் இருந்தார்கள். அவர் வந்தாலே கூட அவர் வர சொல்லப்பா, கொஞ்சம் அது என்ன சோகமே, கொஞ்சம் வர சொல்ல, கொஞ்சம் உட்கார வை. அவர் வந்தா சிரிச்சிருவாங்க. அவர் பேர் என்ன வச்சிருந்தாங்க, ஹிமார், கழுதின் பேர் வச்சிருந்தாங்க. அவர் வந்தாலும் அவர் குறைச்சிக்கிட்டே இருப்பாரு. அப்படி செல்லுமா, அது அவர் அனுபவிச்சுட்டாரு. பட்ட பேர் வைக்கலாமான்னு கேட்க கூடாது. பட்ட பேர் வந்து இந்த மாதிரி அவர் அனுபவிச்சா வச்சுக்கலாம். அவர் பேர் என்ன தெரியுமா, சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஹிமார்னு பேர் வச்சாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, சஹாபாக்கள் வந்து சிரிச்சிருக்கிறாங்க, சிரிக்கிற ஒரு ஆளை வச்சிருக்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சிரிக்கிறத வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க என்பதை எல்லாம் என்ன செய்யறோம், நம்ம வரலாறுகளை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு மனிதன் சிரிப்பதன் மூலமாக அல்லாஹ் உங்களை பார்த்து சிரிக்கிறான். இப்ப நம்ம சிரிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நக்கலா சிரிப்பான், கேலியா சிரிப்பான், கொடூரமா சிரிப்பான். ஒருத்த வந்து வசதி இல்லாம போயிட்டு வச்சுக்கோங்க, நக்கலா சிரிப்பான். அடுத்தவனை எள்ளி நகையாடி சிரிப்பான். இப்படிதான் நம்ம இருக்கிறோம். நம்ம சிரிப்புகள்ல பல அர்த்தங்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய சிரிப்பு என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய சிரிப்பை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. அல்லாஹ்வும் சிரிக்கிறான். அந்த சிரிப்பினுடைய அளவுகோல் என்ன, அதை குறித்து அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமுல்லா, பெரிய மார்க்க அறிஞர், ஹதீஸ் கிரந்தங்களை தொகுத்தவர், அவர் வந்து அல்லாஹ்வுடைய சிரிப்பை பற்றி பேசுகிறார். அல்லாஹ்வுடைய சிரிப்புனா என்ன தெரியுமா, அல்லாஹ் சிரிச்சாலுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, நம்ம அல்லாஹ்வுடைய சிரிப்புக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது, அல்லாஹ்வுடைய இலக்கணத்திற்கு அர்த்தம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் சிரிக்கிறான்னா சிரிக்கிறான் தான், அதோடு நிறுத்திக்கணும். ஆனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் சிரிக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா, ஒருத்தர் பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான்னு சொன்னா, ஒன்று நேசித்து விட்டான், அல்லாஹ் ஒருவரை நேசித்து விட்டான். ரெண்டு அவனை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான். 3 அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். அல்லாஹ்வுடைய சிரிப்புக்கு இலக்கணம் என்ன, அல்லாஹ் நக்கலா பார்த்து சிரிக்க மாட்டான், அல்லாஹ் யாரையும் கேவலப்படுத்தி சிரிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய சிரிப்பு என்பது என்னன்னு சொன்னா, அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் அவர்களை அங்கீகரித்துக் கொண்டான் என்பதாக அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரையெல்லாம் பார்த்து சிரிக்கிறான். அல்லாஹ்வுடைய சிரிப்பு நமக்கு வேணுமா இல்லையா? உலகத்துல ஒரு தலைவர் இருக்கிறாரு, பல்வேறு அமைப்புகள் உட்கார்ந்து இருப்பீங்க. அந்த அமைப்பினுடைய தலைவர் ஒருத்தர் வர்றாரு, பாத்தன ஏனாப்தீன் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு நமக்கு எப்படி இருக்கும், என் தலைவர் என்னோட பெயர் சொல்லி கூப்பிட்டாரு, என்னை பார்த்து சிரிச்சுட்டாரு அப்படி சொல்லுவோமா இல்லையா? ஒரு தலைவர் ஒரு நாள் ஒண்ணுக்கு போனீங்கன்னா 2 நாள் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணணும். அந்த தலைவர் நம்மளை பார்த்து சிரிக்கிறார்,
என்னோட தலைவர் சிரிச்சுட்டாரையா, என்னுடைய அமைப்பினுடைய தலைவர் சிரிக்கிறாரு, ஒரு முதலமைச்சர் என்னை பார்த்து சிரிச்சுட்டாரு, என் கை கொடுத்துட்டாரு, ஒரு பெரிய ஆளு ஒரு கவுன்சிலரு என்னை பார்த்து பேர சொல்லி கூப்பிட்டாரு. சாதாரண ஒரு மனுஷங்க ஒரு நாள் லெட்டிங் போலினா கொண்டு ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணணும். அவரு சிரிச்சா நம்ம புன்னகை போகும், என்னோட தலைவரே நீ பார்த்து சிரிச்சுட்டாரு அப்படிங்கிறோம்ல. இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலர்களை பார்த்து சிரிக்கிறான். அந்த சிரிப்புக்கு நாம் உரித்தவர்கள் ஆகணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய சிரிப்பு நமக்கு கிடைக்கணுமா இல்லையா? என்னை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான், என்னை பார்த்து அல்லாஹ் நேசிக்கிறான், என்னை பார்த்து அல்லாஹ் விரும்பிட்டான் அப்படிங்கிற சிரிப்பு நமக்கு வேணுமா இல்லையா? ஒரு தலைவருடைய சிரிப்புக்கு, ஒரு முதலமைச்சருடைய சிரிப்புக்கு, ஒரு பிரதமருடைய சிரிப்புக்கு, ஒரு தலைவருடைய சாதாரண மனிதனுடைய சிரிப்புக்கு நம்ம சொன்னா அகில உலகத்தை எல்லாம் படைத்து தன்னகத்திலே வைத்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்க இருவரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். அல்லாஹ் சிரிக்கிறாங்க என்ன விளக்கம்? சிரிக்கிறான் அல்ல நேசம் கொள்கிறான், அவனுக்கு நல்ல சொர்க்கத்தை தருவான், அவனை அல்லாஹ் விரும்புகிறான் அர்த்தம். அப்ப அல்லாஹ் இருவரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அந்த இருவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய தீனை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மார்க்கவாதி ஒருத்தர் வர்றாரு, இன்னொருத்தர் அசத்தியத்தில் இருக்காரு, ஒருத்தர் சத்தியத்தில் இருக்காரு. ரெண்டு பேரும் போர்க்களத்துல வர்றாங்க. இந்த அசத்தியவாதி சத்தியவாதியை கொலை செஞ்சாரு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வரணுங்கிறதுக்காக வந்தவரை அசத்தியத்தில் இருப்பவர் என்ன செய்யறாரு? கொலை செஞ்சாரு சத்தியவாதி. அந்த கொலை செய்யப்பட்டதுனால அவர் ஷஹீதாகிறார், அவர் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறுகிறார், அவர் சொர்க்கத்திற்கு சென்று விடுகிறார். இது இவரு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா, இவரை பார்த்து அல்லாஹ் சிரிச்சுட்டான். இரண்டாமத்தவர் யார் தெரியுமா? அந்த உண்மையவாதிய சத்தியவாதிய கொலை செஞ்சார்ல, அவரு கொஞ்ச நாளைக்கு பின்னாடி என்ன செய்யறாரு? இஸ்லாம் தெரிஞ்சு அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெரிந்து அட அநியாயமா இவரை போய் கொலை செஞ்சுட்டுமேன்னு சொல்லி தௌபா பண்ணி அவர் என்ன செய்யறாரு? மீண்டும் அதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவரு அசத்தியத்திலிருந்து சத்தியத்துல அந்த சத்தியத்திற்காக போராடி அவர் உயிர் தியாகம் பண்றாரு பாருங்க. அவரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். இந்த இருவரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக போராடியவரு அவர் ஷஹீதாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போறாரு, அவரை கொன்றவரு இஸ்லாத்தை ஏற்று அவரும் ஷஹீதாயி அவரும் சொர்க்கத்துக்கு போறாரு. இந்த இருவரை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் சிரிக்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அவர் சிந்தித்து பாருங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக யார் ஷஹீதாக உயிர் தியாகம் செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உழைக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் யார் மரணிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் அவரை பார்த்து சிரிக்கிறான். இப்ப அல்லாஹ்வுடைய சிரிப்பு வேணுமா வேண்டாமா? அல்லாஹ் நம்மளை பார்த்து சிரிக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நமக்கான வாய்ப்புகள் அந்த நேரங்கள் கிடைக்கிற போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக என் உயிர் தான் அது மிச்சம் என்று சொன்னால் அந்த உயிரை கொடுக்க கூட நான் துணிவேன் என்பதற்காக என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய சிரிப்பை பெற வேண்டும் என்பதற்காக நாம் நம்முடைய உயிரை கூட கொடுக்க வேண்டிய அகிலத்தை படைத்தவன் ஆட்சி அதிகாரத்தில் உள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்காக உயிர் தியாகம் செய்ய தயாராகி கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இருவரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். கொன்றவரு அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, கொலை செஞ்சவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு மீண்டும் சொர்க்கத்துக்கு போறாரு. ஆச்சரியமான விஷயம் இல்லையா? இந்த ஆச்சரியமான விஷயத்தை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரிக்கிறான். சிரிப்பதனுடைய நோக்கம் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தருகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 நபர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். 3 நபர்கள் யார் தெரியுமா? அந்த 3 நபர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரிக்கிறான். முதல் வகையினர் இரவில் நின்று வணங்கியவர். இரவில் நின்று வணங்கியவர், அது தஹஜ்ஜுத் தொழுகிறவங்க. இரவு நேரத்துல அல்லாஹுவை நின்று மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருப்பார்கள், பறக்க விட்டுட்டு இருப்பாங்க. ஒரு 3 மணிக்கு அல்லது ஒரு 2:30 மணிக்கு நல்லா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹு நேசிக்கிற
அல்லாஹ் சிரிக்கின்ற, அல்லாஹ் விரும்புகிற அந்த மனிதன் இரவுல எந்திரிப்பான். ரப்பு மூன்றாவது வானத்துக்கு வர்றான், தன்னுடைய கையை விரிக்கிறான். என் அடியார்களே, என்னிடத்தில் கேளுங்கள், உங்களுக்கு நான் தர இருக்கின்றேன், என்ன வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு தருகிறேன். யாருக்காவது ஏதாவது நிறைவேற வேண்டுமா, தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேளுங்க, கண்டிப்பா நிறைவேறும். கண்டிப்பா உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும், உங்களுடைய துன்பங்கள் நீங்கும், உங்களுடைய துயரங்கள் நீங்கும். எப்போ நேரடியா அல்லாஹ் இறங்குவான். மூணாவது வானத்துக்கு வர்றான், கடைசி வானத்துல வர்றாங்க. அது நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் வானம், அல்லாஹ்வுக்கு கடைசி வானம். அங்கிருந்து வர கடைசி வானம் இல்லையா, அந்த முதல் வானத்துல வந்து அல்லாஹ் தன் கையை விரிக்கிறான். என் அடியார்களே, என்னிடத்தில் கேளுங்கள், உங்களுக்கு தருகிறேன், என்ன வேணாலும் கேளுங்கள், தருகிறேன். எப்ப, எந்த டைம் அது? இரவு நேரம், அதாவது தஹஜ்ஜுத்துடைய நேரம். அந்த நேரத்தில் கேட்கும் போது அல்லாஹ் அவரை பார்த்து சிரிக்கிறான். சிரிச்சிட்டான்னு அர்த்தம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் சொர்க்கம் தருவான், அவர் கஷ்டம் நீக்குவான் என்பதாக நபிகள் நாயகம் சொல்றாங்க. இரண்டாவது, தொழுகைக்காக சஃபில் வரிசையாக நிக்க வேண்டும். இவங்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். சில பேர் பாத்தீங்கன்னா இப்படி இந்த வருஷம் இப்படி இருக்கணுமா இல்லையா, சிலர் இப்படி இருப்பாங்க, சிலர் இப்படி இருப்பாங்க, ஒருத்தர் முன்னாடி போய் இருப்பாங்க, ஒருத்தர் பின்னாடி வந்து இருப்பாங்க, ஒருத்தர் கோணையை நிற்பாங்க, ஒருத்தர் நேரம் நிற்பாங்க. பின்னாடி காலை அளந்து பார்த்துதான் உங்கள் சப்புகளை சரி செய்து கொள்ள வேண்டும். முன்னாடி காலை பார்த்தல்ல, பின்னாடி காலை பார்க்கணும். பின்னாடி பார்த்தோம்னா எல்லாத்தோடைய காலம் ஒரே வரிசையா இருக்கும். ஏன்னா முன்னாடி வந்து ஒரு ஆளு கால் நீளமா இருக்கும், சின்னதா இருக்கும், பெருசா இருக்கும், அதனால அதை பார்க்க முடியாது. பின்னாடி காலை வைத்துத்தான் நீங்கள் சப்புகளை சரி செய்து கொள்ள வேண்டும். சப்புகள் சீராக இருந்தால்தான் தொழுகை சீராக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அப்ப சப்புகளை யார் சரி செய்து கொண்டு சப்பில் சரியாக நிக்கிறாங்களோ, வரிசையாக நிக்கிறாங்களோ, அவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரிக்கிறான். அவனை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப தொழுகைக்கு நிக்கிறது பிரச்சனை இல்ல, சப்புல கரெக்டா நிக்கணும், சப்புக்கு வரணும். தனியா தொழுகிறது ரெண்டாவது பிரச்சனை, அது உங்களுக்கு கணக்கிலே வராது. சப்பு தொழுகைக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அந்த சப்பை கரெக்டா நின்று பின்னாடி பார்த்து சப்பன் சரி பண்றீங்க பாருங்க, அவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரிக்கின்றான், நேசிக்கிறான், விரும்புகிறான் என்பதாக நபிகள் நாயகம் சொல்றாங்க. மூன்றாவது வகை மனிதர்கள் எதிரிகளை சந்திப்பதற்காக போர்க்களத்திலே சென்று அந்த போர்க்களத்திலே பயம் ஏற்பட்டு பின்வாங்காமல் புறமுது காட்டி ஓடாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நின்று யார் போர் செய்கிறார்களோ அவங்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய போர்க்களத்துல போனோம்னா அச்சுறுத்தல் இருக்கும், பயம் இருக்கும். அந்த நேரத்திலையும் கூட என் இறைவனுக்காக வந்து விட்டேன், என் இறைவனுடைய விருப்பத்தை பெற வேண்டும், இறைவன் என்னை பார்த்து சிரிக்க வேண்டும் என்பதற்காக போர்க்களத்தில் பின்வாங்காமல் புறமுது காட்டி ஓடாமல் யார் போர்க்களத்தில் ஷஹீதாகிறார்களோ அவங்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இது மூன்று வகை மனிதர்கள். அடுத்த இந்த சம்பவத்தை பாருங்க. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அவையில அமர்ந்திருக்கின்றாங்க, ஒரு சபையில் அப்படி அமர்ந்திருக்கிறாங்க. அமர்ந்திருக்கிற போது ஒரு அன்சாரி தோழர் வர்றாரு ரசூலுல்லாஹ். அன்சாரி தோழர் வந்து வயிறு ஒட்டிய நிலையில, வயிறுல நீங்க நம்ம பார்த்தா அவர் பழமொழி இருக்குல்ல, யானை வரும் முன்னே மணி ஓசை போகும் முன்னேங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளுடைய வயிறு அப்படி இருக்குன்னு சொன்னா நம்ம பின்னாடி வந்து இருப்போம், நம்ம வயிறு முன்னாடி போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கு மேக்சிமம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வயிறு ஒட்டி போய் சாப்பிட்டு பல நாட்களாகி அப்படியே ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டு, அன்சாரி தோழர், ஒரு அன்சாரி தோழர் சொல்ற, சாப்பிட்டு பல நாள் ஆகிவிட்டது அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஏதேனும் உணவு இருந்தா கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அப்படி வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ கொடுப்பான்னு சொல்ல மாட்டாங்க, நன்மையில் அவங்க தான் முந்துவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றாங்க, என்னுடைய வீட்டுக்கு போங்க, என் மனைவிமார்கள்ட்ட போங்க, இவருக்கு ஏதேனும் உணவு இருக்கும் என்று சொன்னால் அதை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சகாபி போறாரு, எல்லா மனைவிமார்கிட்ட இருந்து ஒரே வார்த்தை தான் வந்துச்சு. என்ன வார்த்தை தெரியுமா, எங்களிடத்துல தண்ணீரை தவிர வேற எந்த உணவும் இல்லை. எல்லா மனைவிட்ட இருந்து வந்த வார்த்தை என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கிட்ட இருந்து வார்த்தை என்ன, ஒவ்வொரு ஆன்மீகவாதி கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்கிறான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சேர்த்ததுக்கு வரல, மறுமைக்காக வந்தவர், மறுமைக்காக தயார் பண்ண வந்தவர்,
அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுல என்ன இருக்குது, உணவு என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. தண்ணீரை தவிர வேற எதுவும் இல்லை. சஹாபி திரும்பி வர்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த மனைவி வீட்டுக்கு போனேன், இந்த மனைவி வீட்டுக்கு போனேன், இந்த மனைவி வீட்டுக்கு போனேன், அங்க போனேன், எல்லா மனைவி வீட்டுக்கு போனேன். எல்லா மனைவி வீட்டுல இருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? தண்ணீரை தவிர வேற எதுவுமே இல்லை, தண்ணீர் தான் இருக்குது. அவர் ரசூல் என்ன செய்றாங்க, எந்திரிச்சு ஒரு உரை நிறுத்துகிறார். இவர் என்னுடைய விருந்தாளி, என்னை நோக்கி வந்திருக்கிறார், இவருக்கு உணவு கொடுத்து விருந்தை கண்ணியப்படுத்தக்கூடியவர் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. ஒரு அன்சாரி தோழர், அவரு அன்சாரி தோழர் தான். அன்சாரி தோழர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு, அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ இவருக்கு நான் உணவு கொடுக்கிறேன், இவருக்கு நான் உணவு கொடுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரை கூட்டிட்டு போறார். அவர் பெரிய கோடீஸ்வரரா, அவர் வாழ்க்கை தரத்தை பாருங்க. இவர் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் உட்கார வச்சாச்சு வீட்டுல. மனைவிட்டு போறாங்க. என்ன இருக்கு நம்ம வீட்டுல? அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி ஒருத்தர் வந்திருக்கிறார், இவரை கண்ணியப்படுத்தணும், இவருக்கு என்னமா கொடுக்கணும், உணவு கொடுக்கணும். என்ன இருக்கு நம்ம வீட்டுல? மனைவி சொல்றாங்க, கணவரே, நம்ம வீட்டில் எந்த உணவும் இல்லை, 2 ரொட்டி துண்டு இருக்குது, அது மக்களுக்காக குழந்தைகளுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க வந்தீங்கன்னு சொன்னா நம்மளும் குழந்தைகளை பங்கிட்டு சாப்பிட்டு கொள்ளலாம். ஏன்னா 2 குழந்தைகளே கொடுத்துட்டோம்னு சொன்னா குழந்தை சாப்பிடுறோம், அப்ப நமக்கு இல்லாம போயிடும். அதனால நம்ம பங்கி சாப்பிடலாம் என்று வைத்திருக்கிறேன், நீ வந்தவன சாப்பிட வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அன்சாரி தோழர் சொல்றாரு, நம்ம குழந்தைகளை தூங்க வச்சிரு, தூங்க வச்சிரு. தூங்க வச்சுட்டு வந்திருக்கிற அன்சாரி தோழர் அவர் அவர் உணவு கண்ணியப்படுத்துவோம்னு சொல்லி என்ன செய்றாரு, உட்கார வைக்கிறாங்க. மனைவி கூப்பிட்டு சொல்றாரு, மனைவி வர்றாங்க, நீங்க இந்த விளக்கு இருக்குல்ல, மின் விளக்கு, அது சரி செய்யற மாதிரி சரி செய்து கொண்டே இரு. எனக்கு ஒரு தட்டு வை, அவருக்கு ஒரு தொட்டை வை, 2 பேரும் தட்டை வச்சு உட்காந்து நம்ம 2 சாப்பிடுற மாதிரி பாவனை காட்டுறோம். அந்த லைட் சரி பண்ற மாதிரி அணைச்சிரு, லைட் அணைச்சு விட்டுரு. அப்ப மின்சார கடை லைட் அணைச்சு விட்டுரு. நான் என்ன செய்யறேன், எனக்கு போற ரொட்டியும் அந்த தோழருக்கு போடுவோம், அவரு சாப்பிட்டு என்ன செய்து வயிறாறு போட்டுங்கிறாங்க. இது யாரும் பார்க்கல, ரசூலுல்லா பார்க்கல, சஹாபாக்கள் பார்க்கல, யாருமே பார்க்கல. இந்த திருப்தி யாருக்கா செஞ்சிருக்கிறாரு? அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருப்தியை நாடி, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது என்பதற்காக குழந்தை பட்டினி, மனைவி பட்டினி, இவரும் பட்டினியா கிடக்கிறாரு. அந்த ரொட்டி துண்டை என்ன செய்யறாரு, விளக்கு அணைச்ச உடனே அந்த ரொட்டி துண்டை தூக்கி இந்த விருந்தாளிக்கு போடுறாங்க. அவரு சாப்பிட்டு போயிடுறாரு. காலையில ஃபஜ்ர் தொழுகைக்காக அந்த சஹாபி போறார். போகும்போது ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே பிரகாசமா இருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே பிரகாசமா இருக்குது, அப்படி ஒளி வீசுற மாதிரி இருக்கு. அந்த தோழரை பார்த்த உடனே, அன்சாரி தோழர்களே வாங்க அப்படின்னு அழைக்கிறார். அன்சாரி தோழரே வாங்க அப்படி அழைச்சு சொன்னாரு, நேற்று இரவு நீரும் உன்னுடைய மனைவியும் நடந்து கொண்டதை குறித்து அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? லகிக்கல்லாஹு லைல, நேற்று இரவு 2 பேர் நடந்துக்கிட்டீங்களே, அதை குறித்து அல்லாஹ் சிரித்து விட்டான். அல்லாஹ் சிரிச்சிட்டான். 2 வார்த்தை பயன்படுத்துறாங்க. லகிக்கல்லாஹு லைல, நீங்கள் இரவில் நடந்து கொண்டதை குறித்து அல்லாஹ் சிரித்து விட்டான். அவ அஜிப, அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான். இந்த அஜிபங்கிற வார்த்தை இருக்குது பாருங்க, ஏதோ சில இடங்கள்ல நல்லா பயன்படுத்துவோம், அல்லாஹ் ஒருத்தர் பயன்படுத்துவாங்க. இந்த அஜிப, அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு விட்டான். இப்படியே என்னுடைய அடியார்கள், இப்படியே என்னுடைய தோழர்கள் என்று ரசூல் ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி என்னுடைய அடியார்கள் அல்லாஹ் ஆச்சரியப்பட்டுட்டான். இந்த 2 பேர் நடந்து கொண்ட விதத்தை குறித்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு விட்டான், அல்லாஹ் சிரித்து விட்டான். லகிக்கல்லாஹு லைல, இரவில் நடந்து கொண்ட விதத்தை குறித்து அல்லாஹ் சிரித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சார். சொல்லிட்டு சொன்னாங்க, அன்சாரி தோழரே, உங்களை குறித்து அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். என்ன வசனம் இறக்கிறான் தெரியுமா? வலா தஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தும் மிம்மா ஊது வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா. அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். அவருக்கு தேவை இருந்த போதிலும், அவங்களுக்கு பற்றாமல் இருந்த போதிலும், அவங்களுக்கு பசியாக இருந்த போதிலும் பிறருக்கு கொடுப்பதிலே விருப்பமுடையவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய கஞ்சத்தனத்தை அழித்து விட்டார்கள்.
உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருக்குர்ஆனிலே 59வது அத்தியாயத்துடைய 9வது வசனத்தை உங்களுக்காக அருளினான் என்று அந்த அன்சாரி தோழர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. யாருமே பார்க்கலீங்க, யாருமே பார்க்காம அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே பார்த்தாரே, அவரை கண்டு அல்லாஹ் சிரித்து விட்டான். அல்லாஹ் அஜீப, அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு விட்டான். அல்லாஹ் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, படைச்சவனுக்கு எல்லாமே தெரியும், நம்ம வேணா ஆச்சரியப்படலாம். அந்த இறைவனே ஆச்சரியப்பட்டு விட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த சிரிப்பு நமக்கு வேண்டாமா? எத்தனையோ பேர் இன்னைக்கு ஏழைகள் இருக்கிறார்களே, அனாதைகளாக இன்றைக்கு ஏரியாக்கள் அனாதை இல்லங்களில் இருக்கிறார்களே, அவங்க வாரி கொடுக்க வேண்டாமா? நம்ம வீடுகளில் என்ன குறைச்ச? ஏசி இருக்கிறது, மெத்தை இருக்கிறது, ஃபேன் இருக்கிறது, பாய்கள் இருக்கிறது, பெட்ஷீட் இருக்குது, எதுவுமே இல்லாம இன்றைக்கு எத்தனையோ ஏழைகள் நடு ரோட்டில படுத்து கிடக்கிறார்களே, அனாதை இல்லங்களிலே படுத்து கிடக்கிறார்களே. அல்லாஹ்வுடைய விருப்பத்தை முன்னிட்டு, அல்லாஹ்வுடைய சிரிப்பை முன்னிட்டு, அல்லாஹ் ஆச்சரியப்படுகிற விதத்தை முன்னிட்டு நாம் அந்த ஏழைகளுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால், இந்த அன்சாரி தோழரை பார்த்து அல்லாஹ் எப்படி ஆச்சரியமுட்டானோ, எப்படி சிரித்தானோ, அதை போன்று சிரிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி உரைக்கு நான் திரையிட்டுக் கொள்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே சொர்க்கவாதிகளா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகவாதிகளா நரகத்துக்கு போயிடுவாங்க, எல்லாம் முடிஞ்சிடும். அந்த கடைசியில சொர்க்கத்துக்கு போற ஒருத்தர் இருக்கிறார், கடைசியா சொர்க்கத்துக்கு போவார். அவர் யார் தெரியுமா? நரகத்துல கிடப்பார், மேல் தட்டுல. நரகத்துக்கு 100 தட்டுகள் இருக்குது, அது மேல் தட்டுல இருப்பாரு. அவர் நினைப்பார், யா அல்லாஹ் இந்த நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றுறார் ரப்பே, இந்த நரகம் என்னை சுட்டெரிக்கின்றது யா அல்லாஹ், இந்த நரகத்திலிருந்து பாதுகாத்து சொல்லி துவா பண்ணிட்டே இருப்பார். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? கருணையாளன் இல்ல, அல்லாஹ் கருணையாளன் இல்லையா? அந்த இறைவன் என்ன செய்வான்னா அவரை தூக்கி மேல போடுவான். யாருப்பா, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டேன், நான் உன் மேல கருணை உண்டு, உன்னை மன்னிச்சுட்டேன், தூக்கி நரகத்துக்கு மேல உட்கார வச்சிருக்கிறேன், இதுக்கு மேல எதுவுமே கேட்க கூடாது அப்படின்பா. அல்லாஹ் இந்த நரகத்திலிருந்து நீ மீட்டுட்டு மேல உட்கார வச்சா போதும் அல்லாஹ், நான் எதுவுமே உனக்கு கேட்க மாட்டேன் அல்லாஹ் அப்படின்பா. மேல வந்துருவார். அவர் தவிழ்ந்தவாறு தான் வருவார், தவிழ்ந்து வருவாங்க. சில நபிமொழிகளிலே நடந்தும் வருவாருன்னு ஹதீஸ்ல இருக்குது, தவிழ்ந்தவாறு வருவார். அப்ப அது மேல உட்கார வச்ச உடனே அந்த ஒரு மரம் ஒண்ணு இருக்கும், சொர்க்கத்து பக்கத்துல ஒரு மரம் ஒண்ணு இருக்கும். அந்த நரகத்திலிருந்து மேல உட்கார வச்ச உடனே நரகத்துடைய அந்த உஷ்ணங்கள் இருக்குதுல்ல, அவர் முகத்துல அடிக்கும். அடிக்கும் போது முகங்கள் கருகி விடும். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவாய், அல்லாஹ் நீ நரகத்திலிருந்து மேல உட்கார வச்சுட்ட, ஆனா நரகத்தோடைய அந்த வெப்பம் என்னோட முகத்தெல்லாம் கருக்குது அல்லாஹ், என்னை கொஞ்சம் அந்த மரம் இருக்குது வேற, அந்த மரம், அந்த மரத்துக்கிட்டே உட்கார வச்சிரு, அந்த நெல்ல உட்காந்துக்குவேன் நானு. உட்காந்து அங்க இருக்கு தண்ணி இருக்குதா, தண்ணீரை குடிச்சு நான் போதும், எனக்கு அது மட்டும் போதும் அல்லாஹ், வேற எதுவுமே அவனுக்கு கேட்க மாட்டேன் அல்லாஹ், எனக்கு அந்த மட்டும் கருணை புரியணும் அல்லாஹ் அப்படிமா. அவ அல்லாஹ் சொல்லுவான், பாரு இதான் உனக்கு லாஸ்ட், இதுக்கு மேல எங்களுக்கு எதுவும் கேட்க கூடாது, உனக்கு கருணை புரிஞ்சுட்டேன், இன்னும் எங்களை கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன் அல்லான்னு சொல்லி என்ன செய்வோம்? அல்லாஹ் அந்த மேல உட்கார வச்ச மனிதனை தூக்கி மரத்துக்கு உட்கார வைப்பான். உட்காந்து அப்படியே தண்ணீரை குடிச்சது இருப்பான். அப்படியே பார்ப்பான், பாருங்க இன்னொரு மரம் தெரியும், பெரிய மரம், இதோட அழகான மரம், அழகா இருக்கும், அங்க அப்படியே ஜோடனைகள் வடிவமைச்சிருக்கும். இந்த மரத்தை பார்த்து அந்த மரத்தை பார்ப்பான் நடியான், எல்லாம் இதுவரை என்னை கொண்டு வந்துட்டேன், இன்னும் நான் எதுவுமே உனக்கு கேட்க மாட்டேன் எல்லாம், எங்க இந்த இடத்துல இருந்து அங்க கொண்டு போய் நான் உட்கார வச்சு, அந்த மரத்துல உட்கார வச்சிரு, அதோட போதும், எனக்கு எதுவுமே இல்லை, எதுவும் வேண்டாம். சரி நீ வாக்குறுதி மீறிட்டேன், இன்னும் எனக்கு கேட்க கூடாது அப்படி சொல்லு செய்வான். தூக்கி அந்த மரத்துல இருந்து இந்த மரத்துல உட்கார வைப்பான். அங்க பார்த்து அங்க உட்காந்து அந்த தண்ணீரை குடிச்சு அந்த உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் போது அப்படியே எட்டி பார்ப்பான், சொர்க்கம் தெரியும், சொர்க்கம் தெரியும், சொர்க்கத்தை பார்ப்பான். யா அல்லாஹ் இவ்வளவு சொர்க்கத்தையா இந்த உலகத்திலே நான் மிஸ் பண்ணி விட்டேன் யா அல்லாஹ், இந்த சொர்க்கத்தையா நான் விட்டு விட்டேன் யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழுகிற போது இந்த சொர்க்கத்தை நான் நேசிக்காம விட்டு விட்டனே என்று அந்த அடியான் என்ன செய்வான்? அல்லாஹ்ட்ட மீண்டும் கோரிக்கை வைப்பான், யா அல்லாஹ் இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கை, நீ கருணையாளன்ல, என்னை மன்னிச்சிருவில, ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படி நல்லா கேட்பான். இந்த மரத்துல உட்கார வச்ச, அதுல இருந்து அந்த மரத்துல உட்கார வச்ச, அங்க இருந்து இந்த மரத்துல இருந்து அந்த சொர்க்கம் இருக்குதுல்ல, சொர்க்கத்துக்கு உள்ள வந்து நீ விட்டு, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம்,
சொர்க்கம் உள்ள வந்து விட்டு வேற எதுக்கு எது வேண்டாம் அப்படிமா. அப்படியா, நீ வாக்குறுதி மீறிட்ட, நீ அவசரக்காரனா இருக்கிற, பொறுமையே இல்லை உனக்கு, அது நல்ல செய்வான், நல்ல கருணையா என்ன செய்வான், அந்த மரத்துல தூக்கி சொர்க்கத்துக்கு உள்ள விடுவான். அவன் தான் கடைசியா சொர்க்கத்துக்கு போறவன், அதுக்கு பின்னாடி யாரும் போக முடியாது. சொர்க்கத்துல போய் பார்ப்பான், சொர்க்கத்துல அவங்க இடத்த அவங்க பிடிச்சு வச்சிருப்பாங்க, இவனுக்கு இடமே இருக்க. சொர்க்கத்துல அவன் இடத்த பிடிச்சு உட்காந்துருப்பான், நமக்கு ஒரு இடம் அவங்க முடிச்சு அப்படி ஜம்முன்னு அப்படி இருந்துட்டு இருப்பாங்க. சொர்க்கத்தை உள்ள போய் பாப்பா, இடமே இல்லாத மாதிரி உனக்கு தெரியும். மீண்டும் அல்லாட்ட கோரிக்கை வைப்பான், அல்லாஹ் சொர்க்கத்தை நான் போய் பார்த்தேன், எனக்கு எந்த இடமும் இல்லை அல்லாஹ், என்ன இப்படி எல்லாமே பிடிச்சு வச்சிருக்காங்க, எனக்கு எங்க இடம்? அப்படிங்கும் போது அந்த அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கம் என்ன உன்னோட வீடு மாதிரி நினைச்சிட்டியா? நீ 10க்கு 10 இருப்பிய உன் வீடு, அந்த மாதிரி வீடு நினைச்சிட்டியா சொர்க்கம்? சொர்க்கம் அப்படி இல்ல, இந்த பூமியை போன்று அல்லது இந்த உலகத்தை போன்று 10 மடங்கு பெரியது இந்த பூமி, இந்த சொர்க்கம். இந்த பூமியை போன்று அல்லது உலகங்கிற அண்ட சராசரங்கள் அதை போன்று அல்லது பூமியை போன்று 10 மடங்கு பெருசானது அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் அல்லாஹ் அவனை சொல்லுவான், நீ விரும்பிய வாரெல்லாம் இந்த சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து கொள். அப்படிங்கும் போது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ், இன்னும் கேளு, இன்னும் கேளு, உனக்கு என்ன வேணும்? 10 பூமி அளவுக்கு உனக்கு இடம் வேணுமா அப்படின்னு கேட்கும் போது அந்த மனிதன் அல்லாஹ்வை பார்த்து சொல்றான், அல்லாஹ் நீ ரப்பு, நீ கருணையாளன், என்னை பார்த்து நீ கேலி பண்றியா அல்லாஹ்? அப்படிங்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், உன்னை கேலி பண்ணலப்பா, நான் ஆற்றல் மிக்கவன், அதிகாரம் மிக்கவன், அவன் எல்லா சர்வ வல்லமையும் மிக்கவன், நீ கேளு, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் உனக்கு. இந்த சொர்க்கம் பத்தினியா, இதை 10 மடங்கு பெரிய சொர்க்கத்தை உனக்கு தரேன், நீ எங்க போய்க்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் அறிவிச்சுட்டு சொன்னாங்க. சிரித்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு சிரித்தார்கள். சிரிக்கும்போது சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து இருக்காங்க. சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, ஏன் சிரிச்சு நீ கேட்கலையே? இந்த ஹதீஸ் சொன்னல, இந்த நபிகள் சொன்னலப்பா, இந்த வசி சொன்னல, ஏன் சிரிச்சு நீ கேட்கலையே? சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் சிரிச்சீங்க? இந்த அடியானிடத்தில் அல்லாஹ் பேசிவிட்டு அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சிரித்தான். அல்லாஹ் சிரிக்கும் போது நான் சிரிக்காம இருக்க முடியுமா என்று நபிகள் நாயகம் சிரித்தார்கள். அப்ப என்ன விளங்குதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சிரிப்பு என்பது மிக முக்கியமானது. அந்த சிரிப்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில இஸ்லாமிய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய தீனை உலகத்தில் நிலைநாட்டி மார்க்கத்திற்காக வாழ்ந்து மார்க்கத்திலே வாழ்ந்து மரணிப்போம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில அல்லாஹ்வுடைய சிரிப்பு நமக்கு கிடைக்கும். அப்படியாப்பட்ட சிரிப்பை பெறுகின்ற, அப்படியாப்பட்ட புன்னகையை பெறுகின்ற, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறுகின்ற நல்லதொரு கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியம் வாய்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சிரிப்பு என்பது எல்லாருக்கும் கிடைக்காது. அப்ப அல்லாஹ்வுடைய சிரிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் செய்யுங்க, அல்லாஹ்வுடைய உங்களுக்கு சிரிப்பு கிடைக்கும்னு சொன்னாங்களே, அந்த மாதிரியான சிரிப்புகளை, அந்த மாதிரியான செயல்களை செய்து அல்லாஹ்வுடைய சிரிப்பை பெறுகின்ற நல்லதொரு கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் ஆக்கிடுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.